6 மணி டியூட்டிக்கு மெக்கானிக் மேகநாதன் வேலைக்கு செல்கிறார். அது அதிகாலை இல்லை, இரவு 12 மணி. முயற்சி கேட்க யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெக்கானிக் மேகநாதனுக்கு நடந்த அமானுஷ்ய கதையை பத்தி தான். அவரு காலை டியூட்டிக்கு போகும்போது பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா போறாரு. நண்பா கடந்ததை விடு, புதிய வானம் உனக்காய் மலர, மனபாரம் நீங்க, அமைதி இங்கே பூக்க, விடியலின் ஒளி உன் பாதை காட்டும் நண்பா, உன் பாதை காட்டும் நண்பா. அவர் பாட்டு பாடிக்கினே போகும்போது அவர் பின்னால யாரோ நடக்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்கவோ அவர் பயந்துட்டாரு. உடனே அவர் குலதெய்வமான முனீஸ்வரனை வேண்டாரு. ஐயா, என்னை காப்பாத்து, நான் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு வேண்டாரு. ஓ முனி, எல்லை காக்கும் எங்கள் முனி, இரவு தோறும் வரும் துயரம் கிழி, வீசும் உன் அறிவாளை பார்த்து பகைவன் அஞ்சி ஓட, ஆக்ரோஷ ரூபனே எங்கள் குறை தீர்க்கவா, முனீஸ்வரா எங்கள் முனீஸ்வரா, முனீஸ்வரா எங்கள் முனீஸ்வரா. ஐயா பாடி கட்டு முனீஸ்வரன் நேரா மெக்கானிக் பக்கத்துல போயிட்டு, தம்பி நீ எங்க வேலை செய்யற, ஏன் இந்த நேரத்துல இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மெக்கானிக் மேகநாதன் சொல்றாரு, நான் வேலைக்கு வந்தாங்கய்யா அப்படின்னு. நானும் அங்கதான் வேலை செய்யறேன், பக்கத்துல பாடி கட்டு முனீஸ்வரர் கோயில் தெரியுமா? தெரியுங்க ஐயா, அதான் எங்க குலதெய்வம். ஆமா, அங்க இருந்தா வரேன், இன்னைக்கு லீவு, வா உன்னை வீட்டுல விட்டுற, உன் வீடு எங்க இருக்கு, வா என் கூடன்னு நேரா அவரை அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போறாரு. வீட்டுக்கு இட்டுன்னு போனவன் தான் தெரியுது, அவரே முழிச்சுட்டு எஞ்சி வந்திருக்காரு. தாத்தா தூங்கிட்டு இருக்கும் போது கதவு தட்டி விட்டுட்டு, இந்தாங்க உங்க பேரன்னு சொல்லிட்டு இவரு மணி பார்த்தா அப்போ மணி பார்த்தா 12:30. கதவு தட்டினோன்னா தாத்தா வெளியே வந்து, மேகநாதா எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது மேகநாதன் சொல்றாரு, தாத்தா நான் விழிஞ்சிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன், அப்போ என் பின்னால யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருந்தது, பயந்து போய் நான் ஐயா முனீஸ்வரனை வேண்டிக்கினேன். அப்போ ஒரு பெரியவர் தான் வந்து என்னை வந்து வீட்டுக்கு வந்து இட்டுன்னு வந்து சேர்த்தாரு. அவர் பார்க்க ஒரு பயங்கரமா பெரிய உருவமா தெரிச்சுது. அப்புறம் என்கிட்ட நல்லபடியா பேசிட்டு கூட வந்தாரு, ஏதோ பின்னால் நிற்கிறாருன்னு சொல்றாரு. சொன்னவொன்னே தாத்தாவும் பேரனும் 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே கிடையாது. உடனே தாத்தாக்கு சாமி வந்து விபூதி எடுத்து வந்து மேகநாதன் நெத்தியில பூசுறாரு. வந்தது முனீஸ்வரன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுவும் பாடிக்கட்டு முனீஸ்வரன். இந்த கதை உண்மை சம்பவம். மெக்கானிக் மேகநாதன் பலமுறை இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லும் போது எனக்கு எப்பவுமே சிலருக்கும் அதை உங்களுக்காக நான் வீடியோவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் ஐயா முனீஸ்வரன் அருள் உங்களுக்கு கிடைக்க நான் அந்த முனீஸ்வரனை வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.